எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மெனடு. ஏஐ இன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு புது வீடியோ சீரீஸை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இன்வெஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, ஏஐ எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, ட்ரேட் பண்ணும்போது ஏஐ எங்க, எப்போ, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். உங்கள எத்தனை பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கு? எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. சோ ஆர்வம் தாங்க முடியாம நான் சாட் ஜிபிடி கிட்ட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டேன். அதுக்கு அதோட ரெஸ்பான்ஸ பாருங்க. அதோட நிக்கல ஜெமினை, கிளாட் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒரே கேள்வியை தான் கேட்டேன். எனக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல உன்னால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி மூணும் ஒரே மாதிரி முடியாதுன்றுச்சு. ஆக்சுவலா அது ஏன் அப்படி சொன்னுச்சு? நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஏஐயோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே ஏஐ ஆல்ரெடி அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியும் விட்டு வைக்கல. அதனால புதுசா இப்ப ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏஐ என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்காக அதுவே எல்லா டிசிஷனையும் எடுத்து அதுவே எனக்காக ட்ரேடும் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு. அதாவது மார்க்கெட் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், ட்ரேட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து மார்க்கெட்டை கண்காணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எனக்காக அதுவே செய்யும். சோ அப்படியே எனக்கு காசும் சம்பாரிச்சு கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரியாலிட்டியை கேட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். என்னதான் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜியாவே இருந்தாலும் அதால கண்டிப்பா உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதில் இல்ல அப்படிங்கிறது தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஐ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரிஸ்கே இல்லாம அது எனக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது ஏன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபைனான்சியல் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட பிரைஸை டிட்டர்மைன் பண்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஸ்டாக்கோட சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட பாதிக்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லிஸ்ட் நிக்காம போயிட்டே இருக்கும். குளோபல் பாலிடிக்ஸ், உள்ளூர் பாலிடிக்ஸ், எக்கனாமி, கிளைமேட் கண்டிஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நான் சொன்ன எந்த ஃபேக்டர்னால கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனுஷங்களா நம்மளால ஓரளவுக்கு லிமிட்டடா தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஏஐயால நம்மளை விட பல மடங்கு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் அதால டீடைல்டா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி துல்லியமா ட்ரேட் எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்கிறது தான் அதோட பதில். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலுமே மார்க்கெட்ல காலத்துக்கும் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்டைனிட்டி அப்படிங்கிறது. தமிழ்ல இத நிச்சயத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம மனுஷங்களோட எமோஷன்ஸே எடுத்துக்கலாம். என்னதான் அதுல ஒரு ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன் இருந்தாலுமே எல்லா நேரமும் துல்லியமா நம்மளால ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒருத்தரோட எமோஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இங்க இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரோட எமோஷன்ஸையும் அட் அ டைம்ல ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். முதல்ல சிம்பிளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு ரிஸ்க் இருக்கதான் செய்யும். முதல்ல ஒரு ட்ரேட் எதுக்காக எடுக்கிறோம்? ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறோம். அப்ப நம்ம எடுக்கிற ட்ரேட்ல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லாஸ் வரதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கதான் செய்யும். இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு, அதனால எனக்கு ரிஸ்கே இல்லாம எனக்கு ப்ராஃபிட் மட்டும் அது பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் தான் முட்டாள். ஆல்ரெடி பெரிய பெரிய பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட ஒர்க்ல ஏஐ பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஹெட்ஜ் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிர்ம்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யாருமே ஏஐ நம்பி ஒரு வேலையை கொடுக்கறது கிடையாது. ஆல்ரெடி அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு அங்க ஒரு எக்ஸ்பர்ட் டீம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு அசிஸ்டன்டா தான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ஒர்க் பண்ணும். அதாவது அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட் பிளஸ் இந்த ஏஐ இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். ஆனா பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏஐ தான் அங்க எல்லாமே பண்ணுது, ஏஐ எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணிக்கிச்சு, அங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லாம் அவசியமே இல்ல. இப்ப நான் புதுசா உள்ள வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஏஐ இருந்தா போதும், எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், அதாவது நான் ட்ரேடிங் கத்துக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டேன்னா அதுவே எனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணும் அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது. இந்த ஏஐ எப்பவுமே அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா நானா அந்த வேலையை செய்யறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணி நான் அந்த வேலையை செய்யறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கதா செய்யுது. இன்னும் என்னால எஃபிஷியன்ட்டா ரொம்ப கம்மியான டைம்ல கம்மியான எஃபர்ட்ல ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஒர்க் என்னால
முடிக்க முடியும். பட் இருந்தாலும் கடைசியா எடுக்கிற டிசிஷன் என்னோடதா தான் இருக்கணும். அதுக்கு நான் ஏஐ ரீப்ளேஸ்மெண்டா வைக்கவே கூடாது. ஏன்னா அது எனக்கே வந்து ஆபத்தா தான் போய் முடியும். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஏஐ வச்சு எனக்காக அதையே ட்ரேட் பண்ண வைக்கலாம் அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது வந்து யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா நம்மளோட ஜேர்னில ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். இந்த ஏஐயோட உண்மையான வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளால ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராவோ இல்ல ஒரு இன்வெஸ்டராவோ பாத்தீங்கன்னா மாற முடியும். நீங்க ஏஐ ஒரு கால்குலேட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எல்லாம் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு நோட்டு பென்னு வச்சுக்கிட்டு கையில தான் பாத்தீங்கன்னா கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பட் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க யாருமே வந்து கணக்கு போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப என்னன்னா அந்த ஒர்க் வந்து இன்னும் ஃபாஸ்டாவும் இன்னும் எஃபிஷியன்டாவும் பாத்தீங்கன்னா நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் கால்குலேட்டர். ஆக்சுவலா இந்த ஏஐயுமே அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம செய்யற வேலையை இன்னும் வந்து சூப்பரா நம்ம செய்யறதுக்கு இன்னும் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஏஐ வந்து வெறும் ஒரு கருவி மட்டும்தானே தவிர நமக்கு பதிலா எல்லாத்தையும் பண்ற ஒரு சப்ஸ்டியூட் கிடையாது அது. ஏன்னா இப்போ ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா அந்த கால்குலேட்டருக்கு தெரியாது என்ன கால்குலேஷன் போடணும் அப்படின்னு, என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு. ஸ்டில் ஒரு பர்சன் தான் அந்த விஷயம் எல்லாத்தையுமே செய்யணும். அதே மாதிரிதான் இங்க நம்ம அந்த ஏஐக்கு நமக்கு என்ன தேவை, அதை நம்ம என்ன செய்ய சொல்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சொல்றோம். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இப்ப இதை பத்தி சொல்லு, சோ இந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்ன இருக்குங்கிறத எனக்கு வந்து சமரைஸ் பண்ணி சொல்லு, எனக்கு இந்த இடத்துல ஒரு சஜஷன் தேவைப்படுது, இந்த ஒர்க்கை வந்து எனக்கு ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா லிட்டரலா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ வச்சு பண்ண முடியும். பட் ஸ்டில் இது எல்லாமே நமக்கு வேணும், இது இப்படி பண்ணணும், இதுக்கு இது தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்றது நம்ம தான். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம இல்லாம ஏஐயால தனியாலாம் பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த ஏஐனால யார் பயனடைறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்காக எல்லாத்தையுமே அதே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. தன்னோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இன்னும் பெட்டரான இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் ஏஐ ஒரு டூலா யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ மூலியமா பயனடைறாங்க. சோ இந்த வீடியோல நம்ம நீங்க புதுசா இப்ப ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 வேல்யூபிளான டிப்ஸ் நான் ஷேர் பண்றேன். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்ம கத்துக்கிறதுக்காக ஏஐ ஒரு பர்சனல் மென்டார் மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ற ஒரு ட்ரேடருமே கண்டிப்பா ஜீரோ லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. யாருக்குமே பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியறது கிடையாது. சோ அப்ப நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே புதுசா நம்ம கத்துக்கிறதுக்கு நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மணி நேரம் டைம் பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு புது ஸ்கில் நம்ம கத்துக்கும் போது யூசுவலாவே பண்ற ஒரு விஷயம் தான் இது. இதுல பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஓவர்லோடட் இன்ஃபர்மேஷன். இப்ப லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதை பத்தின சரியான விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது நம்ம தேடணும் அப்படின்னா. ஆனா ட்ரேடிங்க்கு அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இங்க அப்படியே பிரச்சனை வந்து அதுக்கு ஆப்போசிட் ஆனது. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா இதுல பெரிய சிக்கலே. இதனால புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எதை எப்ப பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. இதனால லேர்ன் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. படிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக்க முடிச்சிட்டு செகண்ட் டாபிக்கே பார்க்காம தேர்ட் டாபிக் போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதை முடிச்சுட்டு அடுத்து இதை படிச்சுட்டு தான் அடுத்து அதுக்கு போகணும் அப்படின்னு. இதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வருது. ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா போயிட்டு ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணி ஹவு டு லேர்ன் ட்ரேடிங் அப்படின்னு மட்டும் போடுங்க. நீங்க கூகுள்ல போட்டாலும் சரி, இல்ல யூடியூப்ல போட்டாலும் சரி, ஏன் நீங்க சாட் ஜிபிடிலே போயிட்டு சிம்பிளா இந்த கொஸ்டினை கேட்டீங்க அப்படின்னா கூட பக்கம் பக்கமா அவ்வளவு விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கும். பிளாக், வீடியோஸ், புக்ஸ், கோர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ரிசோர்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஆனா கிடைச்சு என்ன பிரயோஜனம், அதுல இருக்கிற பிரச்சனையே அந்த ஸ்ட்ரக்சர் தான். சோ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஏஐ பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சோ ஏஐயால நம்மளுக்கு ஒரு பர்சனலைஸ்டான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு பர்சன் கிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் ஏஐ கிட்டயும் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நீங்க டீடைல்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிற சஜஷன் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐயால உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பர்சனால ஒரு விஷயத்த ரொம்ப குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க வந்து ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிருவாங்க. பட் ஆனா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்சுப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க.
சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள அது வந்து கைட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். உங்ககிட்ட ஒரு டிவைஸும் அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா மட்டுமே போதும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அத திரும்ப திரும்ப கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம, அதுக்கு ஆக்சுவலா எமோஷன்லாம் கிடையாது. பட் பொறுமையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் டிஃபரெண்டா ஒரே விஷயத்த கூட சொல்லாது. சரி இந்த ஃபார்மட்ல சொல்லிக் குடுத்து புரியலையா? இப்ப இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஃபார்மட்ட ட்ரை பண்ணலாம். அடுத்த தடவ இன்னொரு எக்ஸாம்பிள்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல சொல்லி அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு புரியும் அப்படின்னு, அத நம்மளுக்கு புரிய வைக்கணும். நம்ம அத புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அத திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத அது புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு அத புரிய வைக்கிறதுக்காக அது வந்து அவ்ளோ எஃபோர்ட் போட்டு பொறுமையா நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும். சோ இந்த ஏஐ மட்டும் நம்ம லேர்ன் பண்றப்போ கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கத்துக்கிறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்ல நூத்துக்கணக்கான மணி நேரத்த இதனால நம்மளால சேவ் பண்ண முடியும். சரி இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான் ஒரு இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பேசி பேசி தான் கத்துக்க போறோம். ஓகேங்களா? ஒரே மொத்தமா வந்து மொத்த கன்டென்டிவ்லாம் அது குடுக்கவே குடுக்காது. ஏன்னா அதுக்கே நல்லா தெரியும். சோ இந்த இடத்துல ஒரு பிரேக் விடணும். சோ இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போலாம் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். 2வது ஒரு ஸ்ட்ரக்சர்டான லேர்னிங் பாத்த அதால கிரியேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இது இல்லாம தான் நெறைய பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா செல்ஃபா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. 3வது ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இல்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத நம்மளுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லு. இல்ல இத எனக்கு புரிய வைக்கிற மாரி சொல்லு. இல்ல இத வந்து ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா, அது புக்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ப்ளாகா ஷேர் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அதுவே பாத்தீங்கன்னா தெளிவா அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி, நம்ம கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்மளோட நாலேட்ஜ அந்த ஏஐ வச்சே பாத்தீங்கன்னா நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, இப்ப நான் வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து நான் முடிச்சுட்டேன். இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிம்பிளா ஒரு 5 கேள்வி, கொஞ்சம் ஹார்டா ஒரு 5 கேள்வி கேளு. நான் அதுக்கு பதில் சொல்றேன். சோ எந்த அளவுக்கு இந்த டாபிக்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன்னா, அந்த டாபிக்க நீங்க குடுத்துட்டு, நீங்க எதுல இருந்து லேர்ன் பண்ணீங்கன்றத குடுத்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து அதுவே குயிஸ் கேட்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த டாஸ்க்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஐயே மானிட்டர் பண்ணும். இவ்ளோ விஷயம் பண்ணாலும், நீங்க ஒரு சில விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும். விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து நம்மளோட ஒரு டீச்சர் தான். அதுக்காக அது சொல்ற எல்லா விஷயமுமே உண்மையா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் அவுட்டேட்டடான இன்ஃபர்மேஷன அது புரொவைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ்லாம் இந்தியால இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் கத்துக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இப்போ 10% அப்படின்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஐ திங்க் சோ 12.5% இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 10 அப்படிங்கிறது பழைய வேல்யூ. இப்ப அதே விஷயத்த அப்படியே சொன்னுச்சு அப்படின்னா, அத நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்த தப்பா லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால சில சென்சிட்டிவான டேட்டா, சில முக்கியமான விஷயங்கள கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்னு இதுல இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஏஐ வச்சு யாரால ரொம்ப எஃபிஷியன்ட்டா லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் லேர்னர்ஸ்க்கு தான். இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஒரு பெர்சன் இருந்து சொல்லிக் குடுத்தா தான் வந்து எனக்கு என்னால கொஞ்சம் ஈஸியா கத்துக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏஐ வந்து ஓரளவுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு புக் பார்த்து படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா ஏஐ வந்து செம்ம டூலு. இல்ல எனக்கு வீடியோ பார்த்து தான் லேர்ன் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து ஒரு பெர்சன் கூடயே இருந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு சில ப்ராம்ப்ட்ட உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு குடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு லேர்னிங் ரோட் மேப்ப கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ராம்ப்ட். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்ட நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். சோ இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, எனக்கு வந்து இத நான் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டே. ஓகே. சோ ஐ வாண்ட் டூ லேர்ன் இப்போ உதாரணத்துக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், அடுத்து நான் என்ன பத்தி சொல்றேன். நான் வந்து ஒரு பிகினர் எனக்கு எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள அதுல நம்ம கவர் பண்ணணுங்கிற எல்லா டீடைல்ஸயுமே டீடைல்டா அதுல நான் குடுத்துர்றேன். இப்ப இந்த ப்ராம்ப்ட்ட நான் வந்து ஏஐல குடுத்தேன் அப்டின்னா, இதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரோட் மேப்ப பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். இன்னும் நம்ம கிளாடோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ இன்னும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் அது இதுன்னு கிரியேட் பண்ணி, இன்னும் பயங்கரமா பாத்தீங்கன்னா அத சேஞ்ச் பண்ணிரும். ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம ChatGPTல இத குடுத்தோம் அப்டின்னா, பக்கம் பக்கமா இதுல டெக்ஸ்ட் மெசேஜா வந்துரும். அத படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். இப்ப கலர்ஃபுல்லா ஒரு ஆர்டிஃபேக்ட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு லேர்ன் பண்றதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். எடுத்தோனே மொத்த கன்டென்ட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன கிளிக் பண்ணா ஓகே ஃபேஸ் பை ஃபேஸா பிரிச்சிரும். ஃபர்ஸ்ட் ஃபேஸா இது அதுல என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணும், அதுல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எது, அதுல நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரோட் மேப்ப ரொம்பவே சூப்பரா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்மளோட சீரிஸ்ல அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி கிரியேட் பண்ணணும்ங்கறத நான் டீடைல்டா உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் வந்து ரீட் பண்ணணும், அதாவது நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அத பத்தி ரொம்ப இன்டெப்தா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சோ இத யூஸ் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா அதால முடிஞ்ச அளவுக்கு அது கவர் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்கும். இப்ப தேர்ட் இந்த ப்ராம்ப்ட பாருங்க. இப்ப ட்ரேடிங் ரிலேட்டடா ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான புக்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு புக் படிக்கிற பழக்கம் கிடையாது ப்ரோ. இல்ல நான் படிக்கிறேன், பட் இருந்தாலும் என்னால டிசிப்ளின்டா ரொம்ப நேரத்துக்கு படிக்க முடிய மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்றேன் அப்படியே விட்டுறேன். பட் இருந்தாலும் அந்த புக்ல என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நான் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த ப்ராம்ப்ட்ல அந்த புக்கோட பேரை கொடுத்துட்டு முடிஞ்சா அந்த புக்கோட இ புக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணி இந்த ப்ராம்ப்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த புக்கை மொத்தமா படிச்சுட்டு அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் எல்லாத்தையுமே அழகா கட் ஷார்ட் பண்ணி சம்மரியா பாத்தீங்கன்னா அதுவே சொல்லிரும். ஃபோர்த் இந்த ப்ராம்ப்ட பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நான் வந்து நான் என்னோட நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்காக இந்த ப்ராம்ப்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த ப்ராம்ப்ட்ல முதல்ல வந்து அத வந்து ஒரு மென்டாரா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அந்த ஏஐ வந்து உனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் நீ. சோ நான் வந்து இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இந்த டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன். சோ இதுல இருந்து என்னோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கு கொஸ்டின் பை கொஸ்டின் இதுல வந்து ஒவ்வொரு கொஸ்டினா தான் கேட்கும். ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு நான் சொல்ற பதில பொறுத்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலுக்கு இருக்கு. இப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கேட்கலாமா, இல்ல இன்னும் சிம்பிளான கொஸ்டினை கேட்டு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கும். அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே வருவோம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஸ்கில் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத அதை டெஸ்ட் பண்ணும். ரெண்டாவது டிப், நம்மளோட ஒரு பர்சனல் செக்ரட்டரியா இல்ல ஒரு டெய்லி பிளானரா இந்த ஏஐ நம்மளால யூஸ் பண்ண முடியும். புதுசா ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ப்ரொஃபஷனலா ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்களோட நாலேஜ் கிடையாது, டிசிப்ளின் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். சோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிசிப்ளின்டா இருப்பாங்க. ட்ரேடிங் அப்படின்னாலே எல்லாரும் பை பண்றது, செல் பண்றது, ஆர்டர் பிளேஸ் பண்றது அது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. அது இல்லாம இன்னும் ஏகப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. இதுல ஒரு சில முக்கியமான வேலைகள் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சில வேலை எல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணுமா, இதை செய்யறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை செய்யாமலே விட்டுருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிசிப்ளின்டா இருக்க மாட்டாங்க ஒர்க் பண்ணும்போது. அதுலயும் குறிப்பா இந்த திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணி செய்யறோம் அப்படின்னா அது அப்பப்ப பாத்தீங்கன்னா செய்யாமலே விட்டுருவாங்க. இது எதுக்கு அடிக்கடி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு. சோ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனா நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும், எனக்கு வந்து டிசிப்ளின்டா இருக்க முடியல சம் ரீசன்னால அப்படின்னா, ஆனா நான் டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நான் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏஐனால நம்மளோட ரொட்டீனை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஜேர்னலை ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு டாஸ்க் செய்ய சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ட்ரேடிங் ஜேர்னல் பண்ண அப்பப்ப மறந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. இதுவே நிறைய பேருக்கு தெரியாம பண்றதே கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா டெய்லியும் வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நான் பிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? முதல்ல நான் என்கிட்ட இருக்கிற இந்த ப்ராப்ளம் அதுகிட்ட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு இந்த டைம்ல அலர்ட் வர மாதிரி வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணு, எனக்கு ஜேர்னல் பண்றதுக்கு நான் மறந்துடுறேன், இல்லைன்னா அதை பண்ணாமலே விட்டுறேன், அவாய்ட் பண்ணிடுறேன், அதனால நீ எனக்கு என்ன பண்ணு ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்பும். ஓகே அதை பார்த்துட்டு நம்ம இப்ப ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணணும் போல அப்படின்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். அடுத்தது இப்ப எனக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன், ஓகே காலையில இருந்து ஆஸ் அ ட்ரேடரா நான் சொல்றேன், இன்னென்ன வேலை நான் வந்து செய்யணும் இப்போ அப்படின்னு அதுக்கு ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா அந்த ஷெட்யூலை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம அதை நம்மள ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 ட்ரேட் எடுத்துட்டேன். இப்ப இந்த ட்ரேட் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும், ஆனா இந்த ரிவ்யூ பண்றதுக்கே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு ஆக்சுவலா அதை நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ற வேலையே கிடையாது. பட் இப்போதைக்கு பேசிக்கா வந்து நம்ம அந்த ஏஐ கிட்ட கொடுத்து இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நான் இந்த வீக்ல எடுத்தது, நான் எப்படி எடுத்திருக்கேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேனா அப்படின்னு அதை வந்து ரிவ்யூ பண்ண சொன்னோம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ரிவ்யூ பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு வந்து ஒரு கோல் இருக்கு அப்படின்னா
அந்த கோலை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ண சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதால கிரியேட் பண்ண முடியும். அதுலயே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ண என்னோட ப்ராக்ரஸையும் அதால பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். இது இல்லாம நான் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யணும், ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் செக்லிஸ்டும் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐனால நம்மள ஆர்கனைஸ்டா இருக்க வச்சுக்க முடியும். ஆனா டிசிப்ளின்டா நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம தான் போடணும். ஏன்னா ஏஐ வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் கொடுத்துரும். இப்ப வந்து நீங்க ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணணும், இப்ப இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் அதோட கடமை. சொல்லிட்டு அந்த வேலையை நமக்காக அதுவே எல்லாம் செய்யாது, நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப அது ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த செக்லிஸ்ட யூஸ் பண்ணாதான் அது வந்து பிரோஜனமா இருக்கும். சும்மா ஒரு செக்லிஸ்ட வச்சிருக்கிறதுனால நம்ம நினைச்ச விஷயம் எல்லாமே நடந்துராது. இப்ப எனக்கு புதுசா ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட வழியில இந்த ஏஐ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இருந்தாலும் இந்த ஹேபிட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் நான் தான் போடணும். அதனாலதான் சொல்றேன், ஏஐ ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி பாருங்க, நமக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா மட்டும் நினைக்காதீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் காட்டுறேன். சோ இந்த ப்ராம்ப்ட பாருங்க. ஒரு ட்ரேடரா என்னோட டெய்லி ரொட்டீனை கிரியேட் பண்றதுக்கான ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் இது. இதுல நான் என்ன மாதிரியான ட்ரேடர், எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கேன், இப்ப நான் ட்ரேடிங் இல்லாம மத்த வேலையெல்லாம் செய்யறேன் அப்படின்னா நான் என்ன வேலை செய்யறேன், எப்போ நான் வந்து ஃப்ரீயா இருப்பேன், இப்ப என்னோட ஸ்கில் எந்த லெவல்ல இருக்கு, இந்த மாதிரி என்ன பத்தின எல்லா விஷயத்தையும், அதாவது அந்த கம்ப்ளீட் பிளான கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா கொடுத்து ஒரு டெய்லி பிளானரை பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண சொல்றேன். சோ அதுக்கு இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு சில விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கு, ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் எங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், ஆனா எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், எது ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும், எது ட்ரேடிங் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கறதா மோஸ்ட்லி தெரியாது. சோ அங்க வந்து நம்மளுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம எந்த மார்க்கெட்ல எந்த செக்மெண்ட்ல ட்ரேட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு செக்லிஸ்ட் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த 7th ப்ராம்ப்ட்ல இப்ப எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோல நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்றேன், என்னோட ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்கான ஒரு பிளான கிரியேட் பண்ண சொல்றதுக்காக இந்த ப்ராம்ப்ட நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது, ஏஐ நம்மளுக்கு ஒரு மென்டாரா இருக்கும். இந்த ஏஐ வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பெரும்பாலானவங்க பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏஐ ஏதோ வந்து ஒரு ஜோசியக்காரர் மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றது. அதாவது அது கிட்ட போயிட்டு சிம்பிளா நான் எந்த ஸ்டாக்க வாங்கலாம், இப்ப நான் கோல்ட விற்கலாமா, நிப்டி நாளைக்கு ஏறுமா, எந்த கிரிப்டோ கரன்சி 100 மடங்கு ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு நம்மளோட டிசிஷனை நம்ம சிம்பிளா எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ட் கொஸ்டினா அது கிட்ட கேட்கறது. அப்ப நல்லா டீடைல்டா லென்த்தா கேட்டா கரெக்டான பதில் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன அதே விஷயத்த திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ஏஐ அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும் தான். ஆக்சுவலா இது எல்லாமே தப்பான கொஸ்டின் தான். ஆனா நீங்க இத கேட்டீங்கனாலும் அது கிட்ட இருந்து பதில் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது நம்மள விட நேக்கா பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு போயிரும். இப்போ இப்ப நான் ஒரு ஸ்டாக் வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு 10,000 இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல வந்து எனக்கு ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒரு 20% ஆவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு மேல தெளிவா போயிட்டு ஸ்டாக் பேர் மட்டும் சொல்லாது, ஆனா மத்த விஷயங்கள் எல்லாம், அதாவது ஏன் அது ஸ்டாக் பேரை சொல்லாது அப்படிங்கிறதுக்கு பக்கம் பக்கமா பாத்தீங்கன்னா காரணத்தை சொல்லும். இதேதான் பாத்தீங்கன்னா எனக்கும் நடந்துச்சு. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இதே மாதிரிதான் ஒரு மொக்க கொஸ்டினை கேட்டிருந்தேன். அதனாலதான் எனக்கு முடியாது அப்படிங்கிற பதில் வந்துச்சு. இந்த ஏஐ எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்தாலும் மார்க்கெட்டை 100% அக்யூரசியோட இதால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்ப கிடையாது, இது இன்னும் எந்த அளவுக்கு அட்வான்ஸா வளர்ந்தாலும் பாத்தீங்கன்னா அதால முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டேன். ஏன்னா பைனான்சியல் மார்க்கெட்ல சர்டைனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அன்சர்டைனா இருக்கிற ஒரு இடத்துல 100% அக்யூரசி அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்காது. அப்ப நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏஐ வந்து பயன்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மள பெட்டரா யோசிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாமே தவிர நமக்காக அதை தான் யோசிக்க வைக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மென்டார் கிட்ட இருந்து நீங்க ட்ரேடிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மென்டார் கிட்ட போயிட்டு இப்ப நான் இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எந்த பதிலும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க பண்ற ஒர்க்க அவங்க ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்றீங்களா, ஏதாவது தப்பு பண்றீங்களா அப்படின்னு
நீங்க செய்யற வேலையை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணி அதுல இருக்கிற சரி தப்ப மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர நீங்க இப்ப வாங்கலாம், நீங்க இப்ப விக்கலாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏஐயும் இதே மாதிரிதான் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு சார்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ஏஐ கிட்ட கொடுத்து இதை அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளா போயிட்டு இப்ப நான் வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா இதுதான் என்னோட அனாலிசிஸ், நான் பண்ணது சரியா தப்பா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா, என்னோட வீக்னஸ் என்ன, அப்படியே உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் ஷேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு நம்மளோட தப்பு, அதாவது ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு, பிளஸ் அதோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. இதனால நம்ம எடுக்கிற டிசிஷனை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பெட்டரா மாத்த முடியும். இப்ப நான் திடீர்னு ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாம ஸ்டக் ஆயிட்டேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதுல நான் வந்து ஸ்டக் ஆயிட்டேன், இல்ல வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே வின் ரேட் கம்மியா தான் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் வந்து அடிக்கடி எமோஷனலா ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எங்க நம்ம கரெக்டா ஸ்டக் ஆகி இருக்கோம், இல்ல நம்மளுக்கு ட்ரேட் பண்றதுல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெளிவா அதுகிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா பாத்தீங்கன்னா அது சொல்லிரும். ஆக்சுவலா இதுக்காக நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு வீடியோவா பார்ப்போம், பட் கடைசியில நம்மளுக்கு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்காது. பட் ஆனா ஏஐ வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன தேவை அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிரும். என்ன கேட்டீங்கன்னா அது சொன்னதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களை போயிட்டு ஃபர்தரா நம்ம வேணும்னா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது யூடியூபா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், இல்ல ஏஐலயே போயிட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமா பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ட்ரேடருக்குமே ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஒருத்தர் ரிஸ்க் ஜாஸ்தியா வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ற ட்ரேடிங் கேபிட்டலா இருக்கட்டும், அவங்களோட கோலா இருக்கட்டும், அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலா இருக்கட்டும், எந்த டைம்ல ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ட்ரேட் பண்ற மார்க்கெட்டா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்றாரு அப்படின்னா அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ட்ரேடருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால சொல்லிட முடியாது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மள பத்தி முழுசா ஏஐயால பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளோட எமோஷன்ஸ பத்தி, நம்மளோட டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி, குறிப்பா இப்போ ஒரு லாஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்ப்போம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஏஐயால பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உணர்ச்சியே கிடையாது. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ட்ரேடர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தியரிட்டிக்கலா அதுக்கு தெரியுமே தவிர ஆக்சுவலா அந்த ட்ரேடர் என்ன விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத அதால பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் என்னதான் அதுகிட்ட நம்ம சஜஷன் கேட்டாலுமே ஃபைனல் டிசிஷன் எப்பவுமே நம்மளோட தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம சொல்ற விஷயங்கள்ல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னு அது சொன்னுச்சு அப்படின்னா கூட பரவாயில்லையே, நம்ம செய்யற தப்பெல்லாம் அது சுட்டி காட்டுது, அப்ப நம்மளை விட அதுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கும் போலயே, அப்ப அது பேச்சு கேட்டே நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எப்படி இன்னும் நாலேஜை வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஆக்சுவலா நம்ம பார்க்கணும். ஒரு பெஸ்ட் ட்ரேடர் எப்பவுமே யாரையுமே எதிர்பார்த்து இருக்கவே மாட்டாங்க. யாராவது வந்து நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, எப்ப என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப வாங்கணும், எப்ப விற்கணுங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை அவங்களே தான் செய்வாங்க. இதுல நம்ம ஏஐயும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்மளால இன்னும் ரொம்ப எஃபிஷியன்டாவே நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என்னோட ட்ரேடிங் வியூவை நான் ஏஐயோட கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பண்ணணுங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். என்னால ஒரு சார்ட்டை மட்டும் தான் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். என்னதான் வந்து நான் மல்டிபிள் சார்ட்ஸ் இருக்கிற மாதிரி லே அவுட் வச்சிருந்தாலும் ஒரு சார்ட்டை தான் என்னால ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்ப நான் ஏஐ கிட்ட சொல்லிட்டு நான் இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டேன், எனக்கு இப்ப இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடு அப்படின்னு நான் சொன்னேன்னா அட் அ டைம்ல அதால எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏஐ வந்து ஒரு சிக்னல் ப்ரொவைடர் மாதிரி பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. காலத்துக்கும் அதை எதிர்பார்த்தே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்ச விஷயத்த நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏஐ நம்மளோட மென்டார் மாதிரி எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சில ப்ராம்ப்ட நான் சொல்றேன். இந்த 8வது ப்ராம்ப்ட பாருங்க. இதுல நம்மளோட ட்ரேடிங் பிளானை ரிவ்யூ பண்ண சொல்லி அதுகிட்ட கேட்கிறோம். அப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கு, அதை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயோ இல்ல ஒரு டாக்குமெண்டாவோ நம்ம போட்டு ஒரு பிடிஎஃப் அதுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே அனலைஸ் பண்ண சொல்றோம். அதுல ஏதாவது விஷயம் மிஸ் ஆகிருக்கா, ஏதாவது விஷயம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணுமா அப்படின்னு அதை பத்தின அதோட ஒப்பீனியனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுக்காக இந்த டெம்ப்ளேட் ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராம்ப்டை பாருங்க, இதுல நான் எடுத்த ட்ரேடையே டைரக்டா அதுக்கு நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட்ஸ் பிளஸ் அதுல டீடைல்ஸையும் சேர்த்து போட்டு நான் வந்து அனுப்புறேன். இப்ப அதுகிட்ட சொல்லி முதல்ல நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கறது அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த விஷயம் நான் எடுத்த உடனே ஒரு ப்ராம்ப்டா போட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா?
இது வந்து ஒரு பேசிக் தான், ஒரு சாம்பிளா தான் இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப இந்த ட்ரேட் எல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஏஐ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு இப்போ என்னோட ட்ரேட் அனலைஸ் பண்ணா முதல்ல நான் எப்படி ட்ரேட் பண்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, என்னோட பிளான் என்னங்கிறது எல்லாமே ஏ டு இசட் அதுக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து அதுக்கேத்த மாதிரி அந்த ட்ரேட வந்து அதால அனலைஸ் பண்ண முடியும். சும்மா போயிட்டு நான் ஒரு ட்ரேட குடுத்து அத அனலைஸ் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் மாரி தான் அது வந்து ஒப்பீனியன சொல்லும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இதே என் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னா, அத கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிரும். இப்ப இந்த ப்ராம்ப்ட்ட பாருங்க. இதுல நான் வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி அதுகிட்ட ஷேர் பண்ணி, இத வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்ன பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா பெர்சனலான ஒரு விஷயம். அதாவது நான் பெர்சனல் அப்படின்னு எதை சொல்றேன்னா, ஒரு சிலர் வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நான் மீன் பண்றேன். அப்போ நான் என்ன மாதிரியான ஒரு பெர்சன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜில என் பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ நான் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான ஒப்பீனியனை குடுக்கறதோட மட்டும் இல்லாம, புதுசா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜியையுமே அதுவே கிரியேட் பண்ணி குடுத்துரும். சோ இதுக்கப்புறம் அத நம்ம எடுத்து அப்ளை பண்ணா மட்டும் போதும். பட் இருந்தாலும் அப்படியே அப்ளை பண்ணாம இன்னொரு கிளான்ஸ் அத பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா அப்படின்னு ஃபைனலா நம்ம ஒரு தடவை டிசைட் பண்ணிக்கலாம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த 10 ப்ராம்ப்ட் காட்டியிருக்கேன். நீங்களே ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட்ட உருவாக்க முடியும். அதுக்கு பேசிக்கா ஒரு ப்ராம்ப்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருங்க. அதாவது நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர், உனக்கு வந்து ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ இந்த இடத்துலலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல அசைன் பண்ணிருங்க அதுக்கு. 2வது நமக்கு என்ன தேவை? அதாவது நம்மளோட இலக்கு என்ன? அது நமக்காக என்ன செய்யணும்? அந்த டாஸ்க்க பத்தி டீடைல்டா சொல்லிருங்க. அதாவது நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம குடுக்குறோம். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். 3வது அந்த வேலைய செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா நம்ம சொல்லணும். 4வது இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல தான் நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீடைல்டா சொல்லுவோம். அண்ட் ஃபைனலி அவுட்புட். இந்த அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம டீடைல்டா சொன்னோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் ஆனா நம்ம ஒரு சில ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இதுல இருக்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா தேவைப்படாது. இது வந்து கொஞ்சம் டீடைல்டா நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, மெயினா இந்த 5 விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும். அது இல்ல அப்படின்னா கூட நீங்க ரோலு, கோலு, அதுக்கப்புறம் உங்களோட ரெக்வயர்மெண்ட் இது 3 குடுத்தீங்க அப்படின்னா கூட அதுக்கேத்த மாதிரி அவுட்புட் என்ன மாதிரி இருந்தா பெஸ்டா இருக்கும்ன்றத அதுவே பாத்தீங்கன்னா சொல்லிக்கும். அதே மாதிரி கான்டெக்ஸ்டையும் அதுவே பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அதுவே ஒர்க் பண்ணிரும். ஃபைனல் கன்க்ளூஷன் ஏஐ அப்படிங்கிறது நம்மளோட அசிஸ்டன்ட் தானே தவிர அது நம்மளோட சப்ஸ்டிடியூட் கிடையாது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப சப்ஸ்டிடியூட்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பதிலா அவங்க இருக்கிறது. அசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அவங்க இருப்பாங்க. அவங்களால தனியாலாம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது. நம்ம கூட சேர்ந்தாதான் அவங்களால பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். சோ ஏஐயுமே நம்ம அசிஸ்டன்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அண்ட் ஃபைனலா நான் சொல்றேன், இந்த 7 தப்ப மட்டும் ஏஐ யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரேடரா பண்ணிராதீங்க. விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் தேடுறது. ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில். ஏஐ இருக்கிறதுனால என்னதான் நம்ம வந்து நூத்துக்கணக்கான மணி நேரங்களை சேவ் பண்ண முடிஞ்சாலும் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட்டை எதிர்பார்க்க முடியாது. 2வது விஷயம், எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அதை நம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் நாலேஜ நம்ம வளர்த்துக்கணும். 3வது விஷயம், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியுமே கண்டிப்பா ஒரு வை ரீசன் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் குறிப்பா அந்த ஃபைனல் டிசிஷன் நம்மளோட தான் இருக்கணும். 4வது விஷயம், ஏஐ சொல்லிருச்சு அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பிடவே கூடாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, ஒரு விஷயம் கேட்பாங்க, அது கிடைச்சிருச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க கேள்வி கேட்க கேட்க தான் அது அதோட ரெஸ்பான்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கும் அடுத்தடுத்த டைம். நீங்க அதுவே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி தான் அது வந்து ஒவ்வொரு தடவையும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுகிட்ட கேக்குறீங்க, அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. இல்ல இது எனக்கு பத்தாது, இன்னும் இன்டெப்தா பண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அடுத்த தடவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இன்டெப்தா வரும். இந்த மாதிரி நம்ம அதுகிட்ட கேள்வி கேட்க பழகணும். 5வது விஷயம், இது ஆல்ரெடி நான் வந்து ஆல்கோ ட்ரேடிங் வீடியோல சொன்ன அதே தான். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேஷன்லாம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேனுவலா நம்மளுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியணும். 6வது விஷயம்,
ஏஐயோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கிற ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தெளிவான ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நினைச்ச ரிசல்ட் இல்ல அதை விட பெட்டரான ஒரு ரிசல்ட் கூட பாத்தீங்கன்னா வரும். எல்லாமே நம்ம கொடுக்கிற ப்ராம்ப்ட்ல தான் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எல்லாத்துக்குமே ஏஐ நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காம யாரெல்லாம் அந்த ஏஐயோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. சோ இந்த வீடியோ இதோட முடியுது. நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி நம்ம ட்ரேடிங் வியூவை ஏஐயோட கனெக்ட் பண்ணலாம், சில ஒர்க்ஸை எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சில டாஸ்க் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். இல்லனா இதான் என்னோட மொபைல் நம்பர், நீங்க டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் கத்துக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படினாலும் சரி, கவலையப்படாதீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்மளோட ட்ரேடிங் எடு கம்யூனிட்டில நாங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரோகிராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படினாலும் சரி, இல்ல அந்த ப்ரோகிராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன். சோ டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.